வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ஹெல்தியான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் சப்பாத்தி தான். அண்ட் பச்சைப்பயிர் இல்லாமல் வேறு என்ன ஹெல்தியான ஐட்டம் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம சப்பாத்திக்கு தேவையான மசாலாவை எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இதில் கொஞ்சம் ஜீரகம், ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதோடையே கொஞ்சம் பச்சை பயிரை 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த பச்சை பயிரை அந்த மிக்சியில் சேர்க்க போகிறேன். நான் சும்மா வெறும் 5 மணி நேரம் ஊற வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோடைய 7 to 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, பாதி கேரட்டை குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குட்டி கிண்ணம் அளவுக்கு தேங்காய், துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். இதோடைய இப்போ கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம். அதோடைய ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைய கழுவி இந்த மாதிரி குட்டியா வெட்டி வச்சு சேர்த்துக்கிறேன். இதோடைய கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலாக்கு தேவையான பொருள்லாம் மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். சும்மா அரைஞ்சிக்கிறதுக்காக, நம்ம போட்ட ஐட்டம்ஸ்லாம் அரையிறதுக்காக தான் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டேன். இப்போ இதில் லைட்டாக தயிர் ஊற்றிக்கலாம். இந்த ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் ஊற்றுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிட்டு இன்னும் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைக்க போகிறோம். பாருங்க, நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு. ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப நிறைய தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது, கம்மியாக தான் ஊற்றி அரைச்சிருக்கோம். கொஞ்சம் தண்ணி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் மட்டும் தான் ஊற்றி இவ்வளோ சாஃப்டாக அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட் சேர்த்துடலாம். இதில் இங்கே பாருங்க, இதை ஃபுல்லாக நான் சேர்க்குறேன். நம்ம இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட் சேர்க்கறனால பார்த்து தான் தண்ணி சேர்த்துக்கணும். மாவு பிசைய பிசைய தேவை இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ இப்போ இதை நான் நார்மல் சப்பாத்தி எப்படி நம்ம பிசையோமோ அதே மாதிரி பிசைய ஸ்டார்ட் பண்ணும். தேவை இருந்தால் மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் தான் தண்ணி சேர்க்க வேண்டிய தேவை வரும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு பார்த்துடலாம் நம்மளுக்கு தண்ணி சேர்க்கணுமா வேண்டாமான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மல் சப்பாத்தி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். தேவையான அளவு மட்டும் சேர்த்து பார்த்து பிசைங்க. ஏன்னா அப்புறம் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான சப்பாத்தி பிசைய முடியாது. ஸோ இப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுருவோம். நம்ம இப்போ நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டோம். இதில் எண்ணெய் ஊற்றலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக க்ரீஸ் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் எண்ணெய் எதுக்காக ஊற்றுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கனாலே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு மாதிரி லைட்டாக எண்ணெய் ஊற்றி க்ரீஸ் பண்ணி வைப்பேன் நான் எப்போவுமே. ஸோ நீங்கள் ஆப்ஷனல் தான், நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்போவுமே நார்மல் சப்பாத்தி போடும் போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்படி க்ரீஸ் பண்ணி வைப்பீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சாச்சு. இப்போது இது அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு நம்ம சப்பாத்தி மாதிரி சுட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டின்னர் ரெடி ஆயிடும். செஞ்சு வச்சு ஊற வச்ச மாவை நல்லா திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி நார்மல் சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்ட போறோம். இப்போ லைட்டா இந்த மாதிரி 2 சைடும் கொஞ்சம் கோதுமை தடவி திரட்டிக்கோங்க. பாருங்க, நார்மல் சப்பாத்தி திரட்டுற மாதிரி திரட்டியாச்சு. இப்போ இதை நம்ம மடக்கி திரட்ட போறோம். அடுத்து
எதுக்காக இப்படி மடக்கி பண்றோம் அப்படின்னா சப்பாத்தில கொஞ்சம் லேயர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி மடக்கி அடுத்து திரட்டிக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா திரட்ட ஆரம்பிச்சிருங்க. பாருங்க நல்லா சப்பாத்தி திரட்டிட்டோம். இப்போ வந்து அதை சுட்டு எடுத்துடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கேன், சூடாயிடுச்சு. இப்போ சப்பாத்தி சுட்டுடலாம். 2 சைடும் லைட்டா வெந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். நார்மல் சப்பாத்தி சுடுற டைமுக்கு தான் இதை நம்ம சுட போறோம். நல்ல ஸ்மெல் வரும். இவ்வளோ நம்ம பச்சை பயிர் எல்லாம் சேர்த்த ஸ்மெல் சூப்பரா கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பா அது ட்ரை பண்ண போகும்போது அந்த ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான், நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நார்மல் சப்பாத்தி எவ்வளவு நேரம் வேக வைப்பீங்களோ அதே டைம் வச்சா போதும். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்தோம். இந்த ஹெல்தியான ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.